விஜய் என்ன பண்ணாரு, தொடர்ந்து காவேரி ஃபேமிலிய டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. அது மட்டும் கிடையாது, காவேரி பின்னாடியே போறாரு. காவேரி கிட்ட பேசணும்னு ட்ரை பண்றாரு. காவேரி கிட்ட வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. காவேரி வீட்ட விட்டு காலி பண்ண சொல்லி சொல்றாங்க. ஆனா விஜய் வந்து காலி பண்ண முடியாது. நான் உனக்காக தான் வந்தேன். உன்ன பார்த்துட்டே இருக்கணும். எனக்கு என்னால வந்து உன்ன பார்க்காம இருக்க முடியல காவேரி. ப்ளீஸ் இதையும் தடுத்துறாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரி அமைதியா இருக்காங்க. அடுத்து வந்து காவேரி வந்து விஜய் வந்து பண்ற வேலை எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அவரு வேலை செய்ய முடியாம கஷ்டப்படுறாரு. சமையல் பண்ண முடியாம கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரால எந்த வேலையுமே தனியா செய்ய முடியல. அதனால வந்து காவேரி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. விஜய் இப்படி கஷ்டப்படுறாரு நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலை இந்த விஷயம் வந்து விஜய் இந்த மாரி தங்கியிருக்க விஷயம் வந்து வந்து காவேரி என்ன பண்றாங்க, அழகா வந்து ஃபோன் போட்டு ராகினி கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாரி ராகினி கிட்ட வந்து என் புருஷன் என் கூட தான் இருக்காரு. உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணுன்றாங்க. அது கேட்டு ராகினி அதிர்ச்சி அடைறாங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, "இவ்ளோ நடந்திருக்கா? இத விடக்கூடாதும்மா. அதுக்கப்புறம் காவேரி எப்படியாவது மனசு மாத்தி கூட்டிட்டு வந்து நானும் கூட்டின்னு வந்துருவான் விஜய்" அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு பசுபதி. இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, எல்லாருமே வீட்ல வந்து குமரன் இந்த மாரி அவார்ட் வாங்குன ஃபங்ஷன வந்து வீட்லருந்து பார்க்குறாங்க. அப்பதான் தெரிய வருது விஜய் வந்திருக்க விஷயம் எல்லாருக்குமே. விஜய் வந்து அப்படியே மறைஞ்சிருந்து அழுதபடி நிக்கிறது, அவர் ஃபீல் பண்ணது எல்லாத்தையுமே வந்து குமரன் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. விஜய் வந்து எனக்காக எப்பவுமே யோசிச்சுட்டு தான் இருக்காரு. நான் தான் விஜய் ரொம்ப பேசிட்டேன், தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு குமரன். அடுத்து வந்து கங்கா கிட்ட சொல்லி புலம்புறாரு. எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்குங்க. அவர் எப்படி வந்து நிக்கிறாரு பார்த்தீங்களா? எனக்கே ஒண்ணும் புரியலங்க அப்படின்னோனே, ஒண்ணுமே தெரியாத மாதிரி எனக்கு வாழ்த்து சொன்னாரு கங்கா. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு கங்கா. இதையெல்லாம் என்னால பார்க்க முடியல. நான் குடும்பத்துக்காக யோசிக்கிறதா இல்லையா? எனக்கு இவ்ளோ உதவிகள் செஞ்சு எனக்கு என்ன வந்து கொண்டு வந்த ஒரு மனுஷனுக்காக நான் வந்து யோசிக்கிறதா? அந்த மாரி நான் மதிக்கலன்னா ஏணிய வந்து ஏத்தி விட்ட ஏணிய தட்டி விட்ட மனுஷனா ஆவேன் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. கவலைப்படாதீங்க. எல்லாருக்குமே ஒரு தீர்வு வரும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வரும். அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அவர தேத்துறாங்க. இங்க வந்து காவேரி வந்து ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து அந்த ஃபங்ஷனுக்கு வந்திருக்காரு. தூரம் நின்னு பார்த்துருக்காரு. வந்து மாமாக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தூரம் நின்னு மனசாலேயே வாழ்த்திருக்காரு. விஜய்க்கு எவ்வளோ பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை பாட்டி வந்து, "டேய் பாத்தியாடி அந்த பையன? அந்த பையன் இவ்வளோ நல்ல பையனா இருந்தா இந்த மாரி வேலையெல்லாம் செஞ்சிருக்கணும். இத பார்த்து கூட சாரதா வந்து எதுவுமே சொல்லலடி. அவ மனசுல என்னதான் இருக்குன்னே ஒண்ணுமே புரியலடி" அப்படின்றாங்க. "சரிங்க பாட்டி இத பத்தி நம்ம பேச வேணாம்." "என்னடி பேச வேணாம்? பார்த்தல்ல அந்த பையன் எவ்வளோ நல்ல பையனா இருக்கான்னு சொல்லிட்டு அவன பிடிச்சுக்கோ விட்றாதடி. அவன் உன்ன தேடி வந்திருக்கான். தேடி வந்த பொக்கிஷத்த பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமைடி. அப்புறம் விட்டா அந்த பொக்கிஷம் மறுபடியும் கைக்கு கிடைக்காது. புரியுதா இல்லையா? பாட்டி எனக்கு புரியுது பாட்டி. நீ போ பாட்டி அப்படின்றாங்க. இங்க காவேரி வந்து ஒரே டென்ஷனா இருக்காங்க. காவேரி ஒரே குழப்பம் அடையறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து மாடிப்படில வந்து அப்படியே யோசனை பண்ணிட்டு நிக்கிறாங்க. திடீர்னு காவேரி இறங்கலான்னு சொல்லிட்டு இறங்கும்போது அப்படியே விழ போறாங்க. கரெக்ட்டா வந்து விஜய் அந்த டைம்ல தாங்கி பிடிக்கிறாரு. அப்படியே விஜய பார்த்துட்டு ஒண்ணும் புரியாம அப்படியே காவேரி நிக்கிறாங்க. 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் தன்ன அறியாம பார்த்துக்கிறாங்க. கண்கள் 2 பேருமே பேசுது. அப்படியே வந்து காவேரியோட இடுப்ப அப்படியே பிடிச்சபடி விஜய் வந்து அப்படியே அணைச்சு நிற்கிறாரு. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. இங்க கங்கா வந்து காவேரின்னு கூப்பிட வராங்க. கங்கா வந்து இந்த சீன வந்து ஃபுல்லாவே பார்த்துடுறாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சுக்க வந்து இடத்த வந்து பார்த்துடுறாங்க நிமிஷத்த. அப்படியே பார்த்துட்டு ஒண்ணும் புரியாம கங்கா வந்து அப்படியே மறைஞ்சிருக்காங்க. மறைஞ்சிருந்து ஐய்யய்யோ! இந்த மாரி நடக்குது என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. உடனே காவேரி வந்து கைய எடுத்து விடுறாங்க விஜயோட கைய. உடனே வந்து "நீங்க எதுக்கு என்ன பிடிச்சீங்க?" அப்படின்னோனே, "என்ன காவேரி விழுந்துட்டேன்னா என்ன பண்றது? அதான் தாங்கி பிடிச்சேன். பாத்தியா நீ விழும்போது கரெக்ட்டா நான் வரேன்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து பாசம்ன்றது. நான் உன் மேல எவ்வளோ லவ் வச்சிருந்தா கரெக்ட் டைமுக்கு வந்து உன்ன காப்பாத்துவேன்" அப்படின்னு. "பெரிய காப்பாத்திட்டாரு இவரு" அப்படின்றாங்க. "ஏன் காவேரி இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொன்னபோது, உங்க வேலைய பார்த்துட்டு போங்க" அப்படி சொல்லிட்டு அப்படியே வராங்க செல்லமா. இங்க வந்து இது எல்லாத்தையுமே வந்து கங்கா பார்த்துடுறத காவேரி பார்த்துடுறாங்க. "ஐய்யய்யோ! அக்கா பார்த்துட்டாளே! இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம கங்காவுக்கு அப்படியே பார்க்காம மாதிரி பதுங்கி போறாங்க. கங்கா அவங்கள முறைக்கிறாங்க.